இவ்வளோ யோசிக்கிறீங்க? இவ்வளோ யோசிக்கிறது கிடையாதுங்க. வந்து நான் கொஞ்சம் சத்தமா பேசுனனால, என் புள்ள எந்திரிச்சுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் தெரிஞ்சுச்சு. பட் எந்திரிச்சுக்கல. ஓகே. தூங்குறான். நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடுங்கண்ணா? நடராஜன். சரி உங்களுக்கு ஏஜ் எவ்வளோன்னு சொல்லுங்க. அண்ணனா, தம்பியாங்கிறத நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் கறி. அம்மாடியோ! வெள்ளிக்கிழமை ஃபிஷ் கறி உங்களுக்கெல்லாம் எப்படி கிடச்சிருக்கு? எனக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி தாட்டி விடுங்க. இன்னொருத்தவங்க சங்கர் நடராஜன் எங்கே போனீங்க? ஆளே காணோம். பிரியதர்ஷினி மேடம் 26 சேம் பிஞ்ச். அப்போ நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். இப்போ விவேக்குமாரை பற்றி பேசணுன்னா வந்து நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? மகாஜனங்களே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏஜும் 26 தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இவரை பற்றி எடுத்து போடணுன்னா அப்படியே புக்கு பத்தாது தெரியுங்களா? ஒரு வாழ்க்கை வரலாறே எழுதணுமுன்னா குறளாவது 1330 தான் இருக்குது. இவரை பற்றி எழுதணுமுன்னா வந்து ஒரு மகாபாரத கதையாட்ட தொடர்ந்துக்கிட்டே போகும். சரி தமிழ். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போகும். அதனால் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த லைவ் கூட பத்தாது. சரிங்களா? லைவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நடராஜன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டேன், போதுமா? யோசிக்கலாம் கிடையாது, சொல்லிட்டேன். கறிக்குழம்பு வெள்ளிக்கிழமை நிஜத்தை சொல்கிறாங்களா பொய்ய சொல்கிறாங்களா? மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு வெள்ளிக்கிழமை எடுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. ஈவினிங் கேட்டுக்க வேண்டியது. ராம் பிரதர் இன்னைக்கு காணோம். வருவா அப்படி 3/4 மணி நேரம் கழிச்சு. ஆல்ரெடி வந்து லைவை பார்த்துட்டு போயிருப்பாராட்ருக்கு, எட்டி பார்த்துட்டு போயிருப்பாராட்ருக்குது. அப்போ நான் லைவ் போட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கி செம லேட்டு. எப்போயும் 10:30க்கு போடுவேன். இன்றைக்கி 11:30 இல்லை 11 மணிக்காக போடுவேன். அந்த அண்ணன் தான் சொன்னார் நேற்று, ஒன்றேன் பேசுங்க, நம்ம கொங்கு தமிழில் பேசுங்க அப்படின்னு. கொங்கு தமிழில் பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் வந்தால் அப்படி தான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆளை காணோம். இன்றைக்கி கொங்கு தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. யாராளுக்கெல்லாம் என்னுடைய கொங்கு தமிழ் பேச்சு வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி டைட்டில் கூட அதுதான் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் டைட்டில் வைக்கும்போது மண்டையில் ஒன்றும் கூட தோண மாட்டேங்குது. என்ன டைட்டில் வைக்கலான்னு இருந்து டைட்டிலே எல்லாம் போட்டுருவோன்னு போட்டாச்சு. கமெண்ட் வர வரைக்கும் காத்து வாங்குவோம். சூர்யா SHT ஹாய்ங்க. வந்தால் கொஞ்சம் லைக்கை போடுங்க ப்ளீஸ்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அப்படியே நீங்கள் எந்த ஊருங்கிறத சொல்லுங்கள். சாப்பிட்டாச்சுங்களாங்க சூர்யா? அடுத்தடுத்து திரு கேள்வி கேட்டால் லைவுக்கு வர்றவங்களாம் ஓடிடுவாங்க. அப்படியே நம்ம லைவுக்கு மதிச்சு ஒருத்தவங்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கேட்கணும்ல. என்ன நினைப்பாங்க அவங்க நம்ம லைவுக்கு வர்றதை பற்றி? க்ரீன் ஸ்க்ரீன் கோடி இருக்குது பார்த்தீங்களா?